வேண்டாத வேலையால் 2 மாணவர்கள் கைதாகி இருப்பதை அடுத்து ஜொஹோர் கூலாய் ஃபுன்யூ இடைநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பதவி விலகியுள்ளார். கன் சுவாங்சி ஏப்ரல் 12ஆம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக பள்ளியின் இயக்குனர் வாரியம் கூறியது. AI அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் போலியாக பெண்களின் நிர்வாண படங்களை உருவாக்கி அவற்றை இணையத்தில் விற்றதன் பேரில் அவ்விரு ஆண் மாணவர்களும் கைதாகி போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளனர். அவ்விவகாரத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய இயக்குனர் வாரியம் பள்ளி தலைமை ஆசிரியரின் ராஜினாமாவை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. அவ்விவகாரம் குறித்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் அளித்துள்ள புகாரை விசாரிக்க 5 பேர் கொண்ட சுயேட்சை விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. எடிட் செய்யப்பட்ட தங்களின் புகைப்படங்கள் இணையத்தில் விற்கப்படுவதாக அப்பள்ளி மாணவிகளும் முன்னாள் மாணவர்களும் இம்மாத தொடக்கத்தில் புகார் அளித்த பிறகே அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து 16 வயது பையனும் 19 வயது இளைஞனும் கைதாகி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த 16 வயது மாணவன் சமூக ஊடகங்களில் இருந்து மாணவிகளின் புகைப்படங்களை திருடி அவர்களின் முகங்களை AI உதவியுடன் நிர்வாண படங்களில் தத்ரூபமாக எடிட் செய்துள்ளான். பின்னர் தலா 2 ரிங்கேட்டுக்கு அவற்றை இணையத்தில் விற்று வந்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.